வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டையில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்று நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டையில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்கிருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 அண்ட் 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வர்த்தகம் எப்படி இருந்தது? நேற்று நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்தது சார்? நேற்று வந்து யூஎஸில் இந்த யூஎஸோட சர்வீஸ் செக்டார் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்க மாதிரி செய்தி வெளியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் கோல்டு கொஞ்சம் இறங்கி, சர்வீஸ் செக்டார் பெட்டர்னா டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி, அதனால் கோல்டு இறங்கியிருக்கு. அட் த சேம் டைம் குளோபல் எக்கானமி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபர்தராக நியூஸ் வந்திருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபெட்டோட மீட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, ஏன்னா ஹைக் பண்ணுறதுக்கான சாத்தியமும் இருக்குது. போன வாரம் அதிகமாக இருக்குன்னாங்க, இந்த வாரம் குறைவாக இருக்குன்றாங்க. ஸோ அது ஒரு கன்ஃபியூஸ்டு மோடு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு மார்க்கெட் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டுருக்கு. தட் இஸ் அரௌண்ட் $1,225 பக்கம் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு நேற்று எடுத்து பார்த்தோன்னா கோல்டு. அண்ட் தென் ஆயிலை பொறுத்த வரைக்கும் $80 முதல் முறையாக $80 பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் 80.26 பக்கம் மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த 79 பிரேக் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு நாளில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ யாராக பை போனாலும் போகலாம், ஆனால் $79 ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பேஸ் மெடல்ஸை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ மிக்ஸ்டு ட்ரெண்ட். எதுவும் எந்த எக்கானமியுமே கொஞ்சம் ஒரு சீரான நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால டிமாண்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி காலாண்டு, தட் இஸ் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாதம் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ட்ரெண்ட் தான் இருக்குங்கிறது ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபோகாஸ்ட் நமக்கு. அந்த வகையில் இன்னும் அடுத்த ஓரிரு மாதங்களும் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது சைட்வேவ் மார்க்கெட்டாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ சைட்வேவ் மார்க்கெட் யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா முழுக்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு தான் நல்லது. பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருந்துகிட்ருக்கும். அந்த வகையில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு லெவல்ஸ் யூஸ் பண்ணி, கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் இது மோர் தென் எனஃப்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசும் சார். திருநெல்வேலியிலிருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சதீஷ்குமார், கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் ப்ரோக்ராம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் உங்கள் பிரான்ச் வந்து திருநெல்வேலியில் இருக்கா சார்? திருநெல்வேலியில் நமக்கு பிரான்ச் ஃப்ரான்ச்சைசிஸ் கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் பிரான்ச் ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு அங்கே இருந்திருந்தாலும் கிரேட் வெஞ்சர்ஸோட ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் கிளைண்ட் ஆகுங்க. ஏன்னா ஹெட் ஆஃபீஸில் கிளைண்ட் ஆனீங்கன்னா நேரடியாக எல்லா விதமான சர்வீஸும் உங்களுக்கு ஒரு % ட்ராப் இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் லெவல்ஸ் எல்லாம் நீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு நாள் லெவல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன எதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. சார்ட் இன்ஸ்டலேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கிரேட் வெஞ்சர்ஸோட சொந்த பிரான்ச்சே இருக்குது. அந்த வகையில் பிரான்ச்சஸ்லேயே பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு குறைஞ்ச ஒரு 200-250 கிளைண்ட்டாக இருப்பாங்க மினிமம் சொல்கிறேன். அந்த 200-250 கிளைண்ட்டில் வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 பேர் தான். மற்றவங்களாம் கற்றுட்டு அவங்க வீட்டில் இருந்து பண்ணுவாங்க, இல்லை சிலவங்க ஃபோனில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பிரான்ச் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் ஆக்சுவலாக கிடையாது. நீங்கள் வேணும் தாராளமாக ஹெட் ஆஃபீஸில் நீங்கள் கிளைண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. மேலும் பேசும் சார். மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சர் பாஷா, கமாரோட்டி சந்தை குறித்து உங்கள் சந்தேகங்கள் என்ன? ஓகே, சார்ட்ட பேசுங்க மேடம். பேசுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சில்வர் ஜிங்குடைய பொசிஷன் சொல்லுங்கள் சார் இந்த டேக்கு. சில்வரை பொறுத்தவரையில் இன்றைக்கி 38,178க்கு மேலே ஏறினா பை பண்ணுங்கள். பட் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுங்கிறதுனால வெறும் $80 தான் டார்கெட் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் $60 லாபத்திலே வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதே செல் போகணும்னு நினச்சிங்கன்னா 38,040 செல் போங்க. அப்படி போனாலும் செல் சைடும் லாபம் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு $40 ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியாகிறது நல்லது சில்வரை பொறுத்தவரையில். ஜிங்க் எடுத்தோன்னா $138.70 மேலே பை. முதல் டார்கெட் $139.15, கிட்டத்தட்ட 45 காசு லாபம் இருந்தாலும் 25 பைசாவில் வெளியாகிறது நல்லது. அதே $137.90 செல் போகலாம். முதல் டார்கெட் $137.65, இதுலேயும் ஒரு 20 பைசா லாபத்தில் வெளியாகிறது நல்லது. நன்றி சார். போன வாரம் எடுத்துக்கும் போது அதாவது கோல்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தது, அதாவது நேற்று வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. இந்த வாரத்தில் வந்து ஃபெட் குவி மீட் இருக்குது. இதனால் கோல்டு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதே மாதிரி வந்து கோல்டு ஸ்ட்ரகிள் அஸ் ஸ்ட்ராங்கர் ஈக்விட்டிஸ் ஹட் சேஃப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹேவன் அப்பீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு வந்து என்ன எதிர்பார்க்கலாம் சார்? சரி, அதாவது ஃபெட்டோட ஆல்ரெடி சொன்னது தான். ஃபெட் மீட்டிங் இன்று நாளை நடக்க இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்கிறதுனால
மார்க்கெட் வந்து கொஞ்சம் கோல்டு டாலர் ஸ்ட்ராங்காக கோல்டு இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வெளியானது சர்வீஸ் ரெவென்யூ வந்து கொஞ்சம் சர்வீஸ் டேக்ஸ் ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியானதுனால டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் டாலர் ஸ்ட்ராங் கோல்டு வீக்குங்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த நேற்று வெளியான சர்வீஸ் செக்டார்ஸ் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு வெளியான செய்தியை வச்சு யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பெட்டராக பர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாலருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் போகும் கமாடிட்டிஸில் இருந்து அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. சார், எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் ரெசிஸ்டன்ட் அட் 230 to 232 லெவல்ஸ் டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் கேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இப்போ என்ன ட்ரெண்டாக இருக்கும்? அதாவது கிளைமேட் சேஞ்சஸ், அதாவது வெதர் கண்டிஷன் பொறுத்து எப்படி அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கேஸை பொறுத்த வரையில் நாளைக்கு சூறாவளி இருக்குது, இல்லை ஹரிக்கேன் ஏதாவது நியூஸ் ஏதாவது ஸ்ட்ராங் ஏதாவது ஒரு செய்தி வெளியாகுது இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா இன்றைக்கி ஏறும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷனில் வேணால் கேஸ் ட்ரேட் பண்ணலாமே தவிர வின்டர் வந்தால் ஏறும்னு நினச்சி நம்ம நவம்பர் மாதத்தில் போவோம். ஆனால் கடைசியில் டிசம்பரில் வின்டர் ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ராங்காக வின்டர். இந்த மாதிரி ஒரு 2 years பேக் ஆச்சு. எதிர்பார்க்காத நேரத்தில் மார்க்கெட் ஏறுது. சம்மரில் ஏறி வின்டரில் இறங்கினதெல்லாம் உண்டு. ஏன் சம்மரில் ஏறி வின்டரில் இறங்குச்சு அப்படின்னா சம்மரில் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபால் அப்படியே வின்டரில் அதிகரிச்சு. ஸோ அதிகரிச்சதுனால வின்டரில் டிமாண்டுக்கும் மேலே சப்ளை அதிகமாக இருந்தது. அதனால தான் ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸை நம்ம பெருசாக கருதி அதை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது எனக்கு கேட்டால் வேணாம்னு சொல்லுவேன். இன்ஸ்டெட் யூ கேன் கோ டெக்னிக்கலி. மேலும் பேசும் சார், ராம்நாத்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் பாரதி. வணக்கம் நித்யா, குட் மார்னிங். பாரதி பேசுறேன். சொல்லுங்க பாரதி, கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் ஹரிஹரன் கூட பேசுறேன். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் உங்களோட கிளையண்ட் தான். சொல்லுங்க. நேற்று க்ரூட் ஆயில் வந்து 5092ல பை பண்ண சொன்னீங்க. சரிங்க. அந்த அளவு இந்த அளவு ஏன்னா 5011 வந்து டார்கெட் 1. ஸ்டாப் லாஸ் லோ 75ல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தப்ப 65ல ஸ்டாப் லாஸ் போட்டு அது க்ரூட் ஆயில் எங்க போச்சுன்னா பேஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் சால்மன் ஃபிஷ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. 4898 வரைக்கும் லோ வந்துட்டு திருப்பி மேலே வந்துன்னா நான் ஸ்டாப் லாஸ் போடல. திருப்பி வந்தோம்னா 60ல ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில வந்துட்டேன். எஸ்எம்எஸ் வந்து க்ரூட் ஆயில் காப்பர் ஸ்டாப் லாஸ் ஃபிகர் இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா எங்க மாதிரி கிராமத்துல உள்ளவங்க சிரமம் போடுவாங்க. நான் சொல்றதுக்காக நான் தப்பா சொல்றேன், தயவுசெய்து எனக்கு தப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஃபிகர் நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நான் கரெக்டா சொல்லுவேன். பாரதி, உங்க கேள்வியை நிறுத்தி நிதானமா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. நேற்று உங்களுக்கு நேற்று மெசேஜ் டிப்ஸ் வந்ததுங்களா? ஹலோ, மெசேஜ் உங்களுக்கு டிப்ஸாக வந்தது. அந்த டிப்ஸில் என்ன வந்தது உங்களுக்கு? 4995 to 5000ல வந்து க்ரூட் ஆயில பை பண்ணலாம். சரி. அது வந்து பை பண்ணிட்டு உங்களுக்கு டார்கெட் 10, அப்புறம் 20, 30, 150 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஆனா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 65ல போட சொல்லியிருந்தாங்க மெசேஜ். இல்லைங்க, டார்கெட் என்ன கொடுத்துருந்தாங்க? 5010. 5000 வெறும் 15 ரூபா லாபம் கொடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து 35 ரூபா இருந்ததுங்களா? அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இருக்காது உங்களுக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் 20 ரூபா இருந்து டார்கெட் வேணால் 35-40 ரூபா இருக்கலாமே தவிர மாறி வரக்கூடாது. ஸோ அப்படி வந்திருக்கு அப்படின்னா நான் என்னென்னு செக் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு எந்த டிப்ஸுமே வந்து 15 ரூபா லாபம் 35 ரூபா ஸ்டாப் லாஸுங்கிற நாங்கள் டிப்ஸை அனுப்பாமே இருக்கலாம். அதுக்கு புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த டிப்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு டிப்ஸ் எதாவது வருது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு கமாடிட்டிக்கு மட்டும் எடுத்து இந்த மாதம் முழுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 1லேருந்து நவம்பர் மாதம் 30 வரையில் நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். இது போன மாதம் எப்படி இருந்திருக்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கிரேட் இன்ஜஸ் வெப்சைட்டுக்கு போங்க, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போங்க. க்ரூட் ஆயிலோட போன மாதம் அந்த மெசேஜ் எல்லாம் போன 8, 9, 10 மாதம் மெசேஜ் இருக்கும். அதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன லாபம் வந்திருக்குங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அதை எடுத்து ஏன்னா ஓப்பனாக நாங்கள் வெப்சைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களை மாதிரி என்னோடய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதுக்கும் மேலே நீங்கள் டிப்ஸையே எதிர்பார்க்காம அழகாக காலையில் லெவல்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டிப்ஸை ஒரு நாளைக்கு லெவல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா 18 டிப்ஸும் உங்களுக்குள்ளேயே டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த விலைக்கு மேலே ஏறிச்சுன்னா வாங்கலாம், இந்த விலையில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு யாரோட உதவியுமே இல்லாமல் நீங்களாக ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்களாக ஒரு ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து எனக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸ். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், நான் டிப்ஸை பற்றியே கூட தொலைக்காட்சி நிறைய பேச மாட்டேன். லெவல்ஸை பற்றி பேசுவேன், அதுக்கு அடுத்து சார்ட்டை பற்றி பேசுவேன். டிப்ஸை பற்றி நான் பேசி ரொம்ப குறைவாக நீங்கள் பார்க்கலாம்.
இருந்தாலும் ஏன் டிப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டிப்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா வருது. கோல்டோட டிப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் கொடுத்துருக்கு லாபம். சில்வர்லேயும் கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயிலில் 30,000 கொடுத்துருக்கு, 15,000 கொடுத்துருக்கு. க்ரூட் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு 50,000 தான். என்ன ப்ரோக்கரேஜ் நீங்கள் கழிச்சாலும் 50,000 10% ரிட்டர்ன் 5,000 தான் மாதம் தேவை. அந்த 5,000 அப்படிங்கிறது ரொம்ப சுலபம், முதல் 5-6 நாள்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால மார்க்கெட்டையோ இல்லை மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கிறதோ, இல்லை கம்பெனியை பற்றி தவறாக நினைக்கிறதோ, இல்லைனா உங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறதோ கூட தவறு. ஒரு நாள் எப்பவுமே வச்சு கெஸ் பண்ணாதீங்க. குறைஞ்ச ஒரு மாதம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆகும்னா எழுதி வச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் எழுதி வச்சு பாருங்கள். நல்லா போச்சோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மதுரையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஞானஸ்கந்தன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஞானஸ்கந்தன், கேள்வி கேளுங்க. வணக்கம் சார், ஞானஸ்கந்தன் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. குருடாயில் இன்னும் எந்த அளவுக்கு சார் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? இப்போ க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பு குருடாயில் இன்னும் எந்த அளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அதாவது இன்னைக்கு $80 மேலே முடிவடைஞ்சிருக்குங்க. $79 மேலே இறங்கி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பையிங் போகலாம். அப்படி போகும்போது ஸ்டாப் லாஸ் $79 கீழே இன்றைக்கி முடியலாம். நாளைக்கு காலையில் நீங்கள் வெளியாகணும். இல்லை $79 கீழே மார்க்கெட் செட்டில் ஆகிறதே உங்களுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதனால தான் சொல்கிறேன், மார்னிங் நீங்கள் பார்த்து வெளியாகலாம். இன்னைக்கு லெவல் சொல்லிடுங்க சார். இன்றைக்கி இன்ட்ராடே லெவல்ஸ் எடுத்திங்கன்னா ஆயிலை பொறுத்தவரையில் 4,990 மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். டார்கெட் 5,020, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் லாபம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 12 பாயிண்டில் நீங்கள் வெளியாகிறது நல்லது. அது செல் சைடில் 4,939 செல் போகுது. முதல் டார்கெட் 4,918 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சார், இது வரைக்கும் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக எத்தனை ஃப்ரான்ச்சைஸஸ் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, என்னென்ன ஊரில் இருக்குது சார்? அதை பற்றி சொல்லுங்கள். அது பெரிய பட்டியல் இல்லையா? கிரேட் வெஞ்சர்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்டில் போங்க. கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். சரி, ஃப்ரான்ச்சைசிஸ் மோராலஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கும். பிரான்ச்சஸ்ன்னு எடுத்திங்கன்னா முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணியாச்சு. டேக் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்தோன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், அண்ட் தென் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, இந்த பக்கம் பாண்டிச்சேரி, இது எல்லாமே வந்து டைரக்ட், அதாவது கம்பெனியோட ஓன்டு அவுட்லெட்ஸ் இது எல்லாமே. ஸோ அங்கே நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் டேக் ஃப்ரம் திருவண்ணாமலை, வேலூர், ஆர் ஹோசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அண்ட் தென் அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் எடுத்து பார்த்தால் கோயம்புத்தூர் மேஜர் ஹப் அதுதான், அதோட விட்டாச்சு. பாண்டிச்சேரியில் கடலூர் எடுத்து பார்க்கலாம், அந்த சிதம்பரம், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே இருக்கும். எங்கே வேணுமோ அங்கே அவங்க கும்பகோணம் இருக்குது, திருவாரூர் இருக்குது. ஸோ மோராலஸ் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வேணுமோ தூத்துக்குடியில் ஓன் பிரான்ச்சே இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து வெளியில் இன்னும் பக்கத்தில் ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. ஊர்லேயும் கூட ஞாபகம் இல்லை. அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த மெயின் பிரான்ச்சஸில் சேர்ந்துட்டு அங்கேருந்து ஃப்ரான்ச்சைஸிஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. இல்லை ஃப்ரான்ச்சைஸே இல்லாத இருந்திருந்ததுன்னா பிரான்ச்சில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஃப்ரான்ச்சைஸியும் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஃப்ரான்ச்சைஸிலே சேருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா 2 இடத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான். அதே மாதிரி சர்வீஸ் வைஸ் இங்கே எதுவும் பிரான்ச்சில் இருந்து ஃப்ரான்ச்சைஸியில் தவிர நீங்கள் ஃப்ரான்ச்சைஸிலையும் கேட்கலாம். அதுக்காக நான் 2 இடத்துலையும் பார்த்து பழகிட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸில் தொடர்ந்து பண்ணலாம். தொடர்ந்து பேசும் சார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ராஜா. மேடம், இப்போ நான் 417 ஷார்ட் அடிச்சிருக்கேன் மேடம். என்ன கமோடிட்டியில் எடுத்திருக்கீங்க? காப்பர். காப்பர் மினி 417 ஷார்ட் அடிச்சிருக்கேன் சார். இப்போ 416 இன்னைக்கு வருமா? 417 ஷார்ட் அடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 417-30 மேலே தான் மார்க்கெட் பையே. நீங்கள் அது ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ராடேயில் 417 30 காசுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் பை பண்ணி 419 40 காசு ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது. ஆனால் ரூபா லாபத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதே 413 85 காசுக்கு இறங்கினா தான் மார்க்கெட் செல் மோடே வருது. அதனால் நீங்கள் கேட்குற டார்கெட் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு பதிலாக மார்க்கெட் மேலே வந்தால் ஸ்டாப் லாஸில் வெளியாகுங்க. இல்லை ஷார்ட் போட்டு ஷார்ட்டில் இருக்கீங்க, ரூபா லாபம் வந்தாலும் நீங்கள் வெளியாகிறது நல்லது. அப்படி செல் சைடில் 413 85 காசுக்கு செல் போனால் முதல் டார்கெட் 412 55 காசு, கிட்டத்தட்ட ₹30 காசு லாபம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ரூபா லாபத்தில் வெளியாகிறது நல்லது. நன்றி. மேலும் பேசும் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மீரான். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பேசுங்க மீரான். சார், ஒரு 4 முக்கியமான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ், இந்த இஎம்ஏ, எஸ்எம்ஏ, மொமெண்டம்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 4 முக்கியமான ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் என்ன சார்ட்டில் யூஸ் பண்ணலாம்? அதுக்கப்புறம் 2வது கேள்வி,
காப்பர் வந்து ஒரு எல்லா பேஸ்மெண்ட்லோட இண்டிகேட்டரா காப்பர் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி. தேங்க்யூ. சரி, எல்லா பேஸ் மெட்டல்ஸோட மூவ்மெண்ட்டு காப்பரை வச்சு நீங்கள் ரீட் பண்ணக்கூடாது, தவறு. ஏன்னா காப்பரும் ஜிங்க்கும் ஓரளவுக்கு இருக்கும். பட் நிக்கல் ஒரு டைரெக்ஷனில் போகும், அலுமினியம் ஒரு டைரெக்ஷனில் போகும், லெட் ஒரு டைரெக்ஷனில் போகும். அதனால் நீங்கள் இது ரிலேட் பண்ணியே பார்க்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த SMA EM எல்லாம் கேட்டீங்க. இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணி பண்ணுறீங்கிறது தான் தேவை. என்ன கேட்டால், ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கிரேட் வெஞ்சர்ஸோட சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை வாங்கியும் பாருங்கள். அதே மாதிரி கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்டில் சில கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட்டு வந்து மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு போகும்போது கிரேட் வெஞ்சர்ஸில் நீங்கள் கொடுத்த சார்ட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு சின்ன அளவுக்கு டிலே இருக்குது ரேட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கிரேட் வெஞ்சர் ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பேசி ஏன் அந்த டிலேன்னு கேளுங்க. ஏதாவது உங்கள் குக்கீஸில் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும், அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. பட் உங்களை பொறுத்தவரை நீங்கள் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் கூட ஒரு 2-3 நாள் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ சேரலாம். அந்த சார்ட்டில் நாங்களே இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்து மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துறோம் உங்களுக்கு. நல்லது சார், தொடர்ந்து பேசுவோம். தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். சொல்லுங்க கார்த்திகேயன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு முடியுது, இல்லை நெக்ஸ்ட் மந்த்ல எதுல இருந்து லாங் போகலாம் அப்படிங்கிறது. நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட். சரி, நேச்சுரல் கேஸில் நீங்கள் பொசிஷன் கால் இப்போதைக்கு எடுக்காதீங்க, ஏன்னா கான்ட்ராக்ட் முடியுது அப்படிங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி கேஸை பொறுத்தவரையில் லைக் லெட்ஸே 221 ரூபா 65 காசுக்கு மேலே மார்க்கெட் ஏதாச்சும் நீங்கள் பையிங் போகலாம். போகும்போது முதல் டார்கெட் நீங்கள் 223 ரூபா நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அதே 218 ரூபா 40 காசுக்கு வந்துச்சுன்னா செல் போகலாம். 216 ரூபா 50 பைசா, கிட்டத்தட்ட வந்து 2 ரூபா லாபம் இருந்தாலும் 1 ரூபா இல்லை 80 பைசா லாபத்தில் வெளியாகிறது நல்லது. இன்றைக்கி கான்ட்ராக்ட் முடியுது அப்படிங்கிறதுனால நீங்கள் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டில் நீங்கள் இன்னைக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. மேலும் பேசுவோம் சார். கோவையிலிருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசணுங்க. பேசுங்க மணிகண்டன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். அதாவதுங்க சார், இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து அதாவது 1500 மெட்ரிக் டன்ஸ் கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ண போறாங்க நவம்பர் 30. அப்படி அந்த இது கொண்டு வந்தாங்கன்னா கோல்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ரைட். சரி, சுவிட்சர்லாண்டில் 1500 டன்னு வாங்குறோன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வெளியானதுக்கு கோல்டு ஏறணும்னு நினச்சால் அது நேற்றே ஏறி இருக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்த உடனே தான் விலை ஏறுமே தவிர ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ஒரு மாதம் கழிச்சுலாம் ஏறாது. ஏறிட்டு திடீர்னு வாங்கலன்னு சொன்னால் எப்போ வேணாலும் இறங்கலாம். அந்த வகையில் இவங்க வாங்குறேங்கிறதுனால அங்கே ஏறாது. அதே மாதிரி 1500 மெட்ரிக் டன் எங்கேருந்து வாங்குறாங்க, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனத்துலேருந்து இவங்க வாங்குறாங்களா, இல்லைனா வந்து ஓவரால் ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ரியல் மார்க்கெட்டில் போய் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்களாங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இங்கே மார்க்கெட்டில் முடிவாங்க. அதே வந்து இன்கேஸ் ஸ்விஸ் வந்து நான் யூஎஸ் கிட்டேருந்து 1500 மெட்ரிக் டன் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா த டிமாண்ட் வில் பி ஷோன். அதனால் என்ன ஆக போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை வச்சு பெரிய ஹைப் இங்கே இருக்காது எனக்கு. மேலும் பேசும் சார். பெங்களூர்லேருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சிவகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவகுமார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நாங்கள் பெங்களூர்ல பேசுகிறேன் சார், சிவகுமார்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் சிவகுமார். எனக்கு இங்கே பெங்களூர்ல பிரான்ச் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நான் அங்கே நேராக போய் கான்டாக்ட் பண்ணி அங்கே ட்ரைனிங் எடுத்துக்க முடியுங்களா? நாங்கள் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்களா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். ஓகே, பெங்களூரில் பிரான்ச். பெங்களூரில் ஆல்ரெடி நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா 2 வீக்ஸ் பேக் பெங்களூரில் செமினாரே நடத்தியிருந்தோம். அவுட் ரிங் ரோடில் கிரேட் வெஞ்சரோட பிரான்ச்சே இருக்குது, நடத்தியிருந்தோம். நீங்கள் அங்கே செமினார் லைக் வென் குட். அதுக்கு அடுத்து லைவ் ட்ரேடிங் செஷன் தான் இன்னும் இந்த மந்த்துக்கு நவம்பர் மந்தில் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். அப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக கலந்துட்டு நீங்கள் ஆஃபீஸும் வந்து பார்க்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் பிரான்ச்சில் சேரணும், இல்லை ஒரு 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நம்பர் வாங்கி நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றி. மேலும் பேசும் சார். ஓசூர்லேருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரமேஷ், நீங்க பேசுறது கேக்குது, கேள்வி கேளுங்க. நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அதை பத்தி? ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் ரமேஷ். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணும்னா மொத்தம் 22 நாள் மார்க்கெட் இருக்குது. 22 நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் கணக்குன்னு எடுத்தால் 22,000 ரூபாய் தேவை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ மாதம் 8% to 10% நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்களா. அப்போ 22,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னா
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் 2,20,000 ரூபா போகணும். ஸோ இந்த கணக்கு எடுத்துக்கோங்க. என்ன தேவைங்கிறது நீங்களே டெரைவ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு என்ன வேணும், ஒரு மாதத்துக்கு என்ன வேணும், ஒரு மாதத்துக்கு தேவையான பணத்துக்கு 10 மடங்கு முதலீடாக செஞ்சாலே போதும். சார், பொதுவாக நிறைய பேர் கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கில் வந்து இப்போ லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் சொன்னோன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரையில் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸை பொறுத்தவரையில் யாருமே வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல் நான் போனேன் எனக்கு வந்து கம்பெனியால் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற வந்து 99% இருக்காது. அந்த 1% கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க செய்யக்கூடிய பிரான்ச்சில் இன்டர்நெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அவங்க வாங்கியிருந்தாங்க விற்க முடியல, இந்த மாதிரி தவறுதல் தவிர மற்றபடி 99% கிரேட் வெஞ்சர்ஸோட டெக்னிக்கல்ஸு இல்லை கிரேட் வெஞ்சர்ஸ் சப்போர்ட்னால எங்களுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படி நாட் ஓன்லி கிரேட் வெஞ்சர்ஸ், பொதுவாக கமாடிட்டிஸில் நான் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஐம் ரெடி டு கிவ் எ சேலஞ்ச். கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சேலஞ்சே கொடுப்பேன். எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண முதல் 3 நாள் கிரேட் வெஞ்சர்ஸோட ஸ்டாஃபை வச்சு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க சொல்லி கொடுத்து அவங்க சொல்ல நீங்கள் வாங்கி விற்று அந்த 3 நாள் பாருங்கள். 3 நாளில் ஃபஸ்ட்டு கேஸ், அதாவது ரொம்ப ஃபஸ்ட்டு கேஸ் 2 நாள் லாபத்தில் இருக்கும், இல்லை 3 நாளுமே லாபத்தில் தான் இருக்கும். இது ஓப்பன் சேலஞ்ச். எந்த பிரான்ச் ஆனாலும் நீங்கள் பிரான்ச்சுக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா அந்த லெவல்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அந்த லெவல்ஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களே தான் ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அவங்க பாட்டு ட்ரேட் பண்ணி லாபம் வந்துச்சு நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியும். நன்றி. ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். நீங்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட அனைத்து விதமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க சார். நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.